நமஸ்காரம். நம்ம ராஜேஸ்வரி கன்னியம்மன் தான் முதல்ல இங்கே வந்தவங்க. அப்புறமா ராஜேஸ்வரி வந்திருக்காங்க. ஏகாம்பரேஸ்வரர், கன்னியம்மன் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இங்கே ஆடிப்பூரம் ரொம்ப நாங்கள் சிறப்பாக பண்ணுறது. நாங்கள் பண்ணலை, சுவாமி நடத்துகிறார். அதில் எங்களெல்லாம் ஒரு கருவி ஆக்கியிருக்காரு. எல்லா அடியாரும் நல்லா தொண்டு நல்லா பண்ணுவாங்க. நம்ம வீட்டு விசேஷன்ற மாதிரி சுவாமியுடைய விசேஷத்தை நம்ம வீட்டு விசேஷமாக எல்லாமே சேர்ந்து நல்லா பண்ணுவாங்க. இதில் யாருக்கு என்ன வரம் கேட்டு வராலோ அந்த வரத்தை உடனே கொடுத்துருவா. இதில் நாங்கள் முதல் காரணமே நாங்கள் தான். நாங்களாம் எங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எங்கள் பசங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்தோம். எங்கள் பசங்களுக்கு பையனுக்கு ஆயிடுச்சு, எங்கள் பொண்ணுங்களுக்கு ஆயிடுச்சு, இன்னும் இருக்கிறாங்க இன்னும் பசங்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வரணும். எங்கள் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அவங்க இப்போ மாசமாக இருக்காங்க. எவ்வளோ சொல்லலாம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்ல முடியல. ஆடிப்பூரம். ஸோ என்ன ஸ்பெஷல் எங்களுக்காக, எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்க. ஓம் பராசக்தி, ஆதிபராசக்தி, ராஜராஜேஸ்வரி துணை. இங்கே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தை குழந்தை வேண்டி பிரார்த்தனைக்காக வருபவர்கள் முதல்ல. அப்புறம் இப்போ வந்து இந்த குழந்தை பாக்கியம் வந்தவுடன் போன வருஷம் வேண்டினது வந்து இன்னைக்கு இந்த வருஷம் அவளுக்கு பலிச்சதுனால அவங்கெல்லாம் ஒரு ஒரு இதுவாக அவங்க வருவாங்க. எல்லாம் வந்து அம்பாளோட இது. முந்தின நாளே வந்து அந்த முழு பயிரை வந்து முளை விட்டு இது பண்ணி அதை ஊற வச்சு அதை அங்கே வைப்பாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டிக்கிறவங்க அந்த அந்த முளைப்பாறை அந்த பயிரை வந்து ஒவ்வொருத்தரா வந்து கையில் எடுத்து ஒரு அண்டால போடுவாங்க. ஒரு இதுலேருந்து எடுத்துட்டு ஒரு அண்டால போடுவாங்க. அது வந்து செஞ்சா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு பெரும் நம்பிக்கை எல்லாருக்கும். ஆனா அது நிறைய பேருக்கு பலிச்சிருக்கு. அதனால இந்த ஆடிப்பூரத்தை ரொம்ப விமர்சையா கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து சீர்வரிசை பிரமாதமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சீர்வரிசை வச்சிருப்பாங்க. பூ அலங்காரத்திலேருந்து பழங்கள், ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டப்பா எல்லா விதமான ஸ்வீட்ஸும் இருக்கும். அதை வந்து ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு வந்து அதை வந்து வரிசைப்படுத்தி அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து வரிசையா வந்து எடுத்துன்னு வருவாங்க. அது வந்து எப்போதும் வழக்கம். இங்க வர பக்தர்கள்லாம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வந்து சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுவாங்க. லலிதா சகஸ்ரநாமம் இந்த மாதிரி எல்லா விதத்துலயும் இங்க வந்து ரொம்ப பிரமாதமா நடக்கும் இந்த ஆடிப்பூரம். இன்னும் கூட இன்னும் இதுவா இருக்கும். இப்ப கொஞ்சம் மெம்பர்ஸ் கம்மியாயிடுது. அதனால நல்லா பண்ணுவாங்க. பட்சணம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, எல்லா விதமான பட்சணங்கள் அது இதுன்னு. அப்புறம் சுவாமிக்கு ஒரு சுவாமி விடாம வளையல். இப்ப வளையல் கோக்கிறது வந்து ஒரு வாரமா நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட நிறைய வளையல் எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. அதனால அவ்வளவு பேரும் இதுல வந்து கூட்டு இதுவா எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் ஒற்றுமையா எல்லாரும் பாடுபட்டு செய்யறாங்க. நமஸ்காரம். என்னோட பேர் உமா மகேஸ்வரி.
நம்ம எப்பவுமே நினைச்சிட்டு இருப்போம் எல்லா பெண்கள் மாதிரி அம்பாளுக்கும் ஒரு ஆசை வந்ததாம். எல்லா பெண்கள்லாம் மாசமா இருக்கா, வளகாப்பு பண்றாளே அப்படின்னு அம்பாளும் வந்து சுவாமி கிட்ட கேட்டாலாம், எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்ட்டு. அந்த நாள் தான் நம்ம இந்த ஆடிப்பூரத்தை செலக்ட் பண்ணோம். ஆண்டாள் பிறந்த தினமும் இன்னைக்கு ஆடிப்பூரத்துலதான் பிறந்தாங்க. அது அம்பாளோட சிறப்பு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்பாள் வந்து ஃபர்ஸ்ட் குட்டியா இருந்தாங்க. அந்த நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஆடிப்பூரமாச்சு அப்படின்னு வளையெல்லாம் எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு கொடுப்போம். அப்புறம் வர சுமங்கலிக்கு, கன்னியா பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். மாசமா இருந்து வராங்க. நிறைய பேர் மாசமா இருக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, சில பேருக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, வளகாப்பு பண்ண முடியாம போகும். அவளுக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். இந்த கோவில்ல உட்காந்து வளையல் போடும்போது அந்த அம்பாலே, நாங்க ஆக்சுவலா அந்த மாசமா இருக்கிறவங்கள அம்பாள் மாதிரி பாவிச்சுதான் நாங்க அவங்களுக்கு வளையல் போட்டு விடுவோம். ஆரத்தி எடுப்போம், அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். ராஜராஜேஸ்வரிக்கு என்னென்னலாம் பண்றோமோ அதெல்லாம் மாசமா இருக்கிற பெண்களுக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அவங்கள உட்கார வச்சு வளகாப்பு பண்ற மாதிரி 5 வகை சாப்பாடும் மடி நிரப்பி கொடுப்போம். அதனால அவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையோட அம்மாவும் உட்கார்ந்து இருக்கா, அவ பாட்டியும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி இது 3 தலைமுறையா இந்த கோவில்ல வந்து நடந்துட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ கண்டிப்பா இந்த நெசப்பாக்கத்துல இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வாங்க, வளையல் வாங்கி கொடுங்க, வளையல் போட்டுட்டு போங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. நான் 2009 இந்த கோயிலுக்கு வரேன். லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு 13 கோடி சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு இங்கே வந்து இந்த மாதிரி கட்டி குழந்தை பிறந்து அந்த பையனுக்கு 7 வயசு ஆகுது. அவ்வளோ சுட்டியாக நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொன்று எனக்கு சமையல் பண்ணுற அம்மாவோட பொண்ணும் இங்கே வந்து தான் இது பண்ணி அந்த பொண்ணுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. 6 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கும். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனால் நம்பினா ராஜராஜேஸ்வரி கைவிடவே மாட்டா. அதுதான் முக்கியமான விஷயம். எங்களுக்கு இதுதான் மெயின். இந்த கோயில் தான் எல்லா வேண்டுதலும் நடக்குது, நடக்கும். அந்த மாதிரி வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். வணக்கம். நம்ம கோவில் வந்து நெசப்பாக்கம்ல இருக்கு. இது வந்து ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் வரும். ஸோ நம்ம கோவிலில் வந்து இந்த ஆடிப்பூரம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அதே மாதிரி சிவனுக்கு உகந்த நாட்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணுவாங்க. இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணுவாங்க. இங்கே வந்து குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கிறதா வந்துட்டு ஐதீகம். இந்த வருஷம் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருஷத்தோடு வரவங்க வந்துட்டு அடுத்த வருஷம் வரும்போது நல்ல குழந்தையோட தான் வராங்க. அவங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு பண்ணாங்க, கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்யாணம் ஆகி போன வருஷம் குழந்தை பிறந்து நாங்கள் சென்னை ஜலடியன்பேட்டையிலேருந்து வரேன். என்னுடைய பெயர் வந்து அருணை முருகன். கலியுகத்தில் வந்து பேசும் தெய்வமாக இருப்பவள் அன்னை ராஜராஜேஸ்வரி. ஏன்னா இந்த பேச்சை நமக்கு கொடுக்கறது அம்பாள் தான். ஏன்னா ஞானசம்பந்தருக்கு முதல் பேச்சை கொடுத்தது அம்பாள் தான். அதுவும் இல்லாமல் ஒரு ஊரில் தாளத்தை கொடுத்து அந்த தாளத்தில் பொன்னாலான தாளத்தை சிவபெருமான் கொடுக்குறாரு. அதில் ஓசை வருவதற்கு அம்பாள் தான் இது பண்ணுறான். அதனால் நமக்கு பேச்சு கொடுத்த அந்த அம்பாளை வந்து இந்த ஆடிப்பூர நாளில் நம்ம வந்து சொல்கிறது ரொம்ப விசேஷமான நிகழ்வு. அது இல்லாமல் அம்பாள் வந்து பக்தர்களுடைய வாழ்க்கையில் நிறைய திருவிளையாடல்கள் நிகழ்த்துறான். அதாவது ராஜராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் தேவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள். பண்டாசுரன் என்ற அசுரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக வந்தார். அதுக்கப்புறம் கலியுகத்தில் வந்து கோயில் கொண்டிருக்கின்ற இடங்களிலே பக்தர்கள் முழுமையான தன்னை சரணாகதி அடைகின்றவர்களுக்கு அவர்களுடைய குறைகளை வேண்டியதை வேண்டியவாறு தீர்த்து தருகிறார்.
அவளுடைய திருவிளையாடல்கள் ரொம்ப அற்புதம். இப்போ நான் வந்து ஜலடேன்பேட்டையிலேருந்து வரேன். அங்கே இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்களை அவள் நிகழ்த்தியிருக்கிறாள். அந்த அற்புதங்களை எல்லாம் வந்து உண்மை சம்பவங்களை கதைகளாகவும் வில்லுப்பாட்டின் மூலமாகவும் அடியன் கொடுத்துருக்கேன். அதற்கு பின்னாலே இங்கே இருக்கிற நெசப்பாக்கம் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் இங்கே இருக்கு. தொடர்ந்து நான் ஒரு 4-5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வரும்போதும் இந்த கோயிலில் பார்க்கும்போது அம்பாளுடைய அந்த அருளாற்றல் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. சொல்கிறது பலிக்கும். அவள் ஒரு விஷயம் நமக்கு சொன்னால் பலிக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவளை நான் பேசும் தெய்வம் ராஜராஜேஸ்வரின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு முறை புது வருஷம் ஆங்கில புது வருஷத்துக்கு கோவிலுக்கு நான் வரேன். அப்போ நம்ம வழியில் வரும்போது எல்லாரும் நமக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஒரு முறை உள்ளே வந்து கருவறையில் வந்து அம்பாள் அன்னைக்கு வணங்கிட்டு நான் ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறேன். என்னை பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னையும் அறியாமல் திரும்பி அம்மா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்மான்னு சொல்கிறேன். இது வந்து எனக்கு எப்படி ஏற்பட்டதுன்னே தெரியல. அதனால் அம்பாள் வந்து நம்மக்கிட்ட நேரடியாக தொடர்புல இருக்கா. ஆனால் நாம் பண்ண வேண்டியது நம்பிக்கை. ஏதோ நம்ம கோயிலுக்கு வரோம், சாமி கும்பிட்றோம், நமக்கு வேண்டியதையே கேட்குறோமே தவிர அவளை முழுமையான சரணாகதி அடைஞ்சால் எல்லாமே கிடைக்கும். இப்போ எங்கள் பகுதியில் இருந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பாலாலயம் பண்ணிட்டாங்க. அப்போது அம்பாளை வந்து ஒரு கலசத்தில் நிறுவிட்டாங்க. அப்போது அந்த பகுதியில் 11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண், ஒரு 9 வயசு பெண்ணு ஒரு காலில் சலங்கையை இது பண்ணிட்டு மாடவீதி பூரா அந்த சலங்கை சத்தம் 11 மணிக்கே கேட்கணுவாங்க. இதெல்லாம் வந்து அற்புதமான விஷயங்கள். நிறைய பேருக்கு வந்து அம்பாள் காட்சி கொடுக்காத நிறைய பாடல்களை, அதாவது சாதாரணமாக இருந்த இந்த முருகனை அம்பாளை பற்றி நிறைய பாடல்களையும் அவளை பற்றின கதைகளையும் எழுத வச்சு என்னை வந்து இன்னைக்கு 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு பண்ணியிருக்கான்னா அது ராஜராஜேஸ்வரியனுடைய கருணை தான். கன்னிமா தாய் தான் எங்களுக்கு குலதெய்வம். ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மா உடனுடைய ராஜராஜேஸ்வரி ரொம்ப சக்தி அம்மா. அங்கே வந்து 10 வருஷமா எங்கே இருந்தாலும் அம்மா வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கன்னியம்மன் குலதெய்வம். எங்களுக்கு இங்கே எல்லாமே சிறப்பாக செய்கிறாங்க. நம்புறவருக்கு ஈசன் எங்கள் அப்பா வந்து கூட இருப்பாங்க, எங்கள் அம்மா எப்போ வந்து கூட இருப்பாங்க. ரொம்ப நல்லா இங்கே வந்து எல்லாமே நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. இந்த குரூப் வந்து ரொம்ப நல்லா, என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இங்கே எல்லா அம்பாளுக்கும் நல்ல அபிஷேகம், நல்ல பூஜை. எங்கள் அம்மா இப்போ போனாங்க பாருங்க, அவங்க வந்து நல்லா வந்து பூவால் ஜடை தச்சு மாலை தச்சு நல்லா அற்புதமாக செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லார் அடியாரும் இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும், நல்லா இருக்கணும். இந்த கோவிலை தேடி வரவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் இங்கே வந்து 15-16 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி வந்து. நான் வந்ததுலேருந்தே இந்த கோவிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என் பசங்க வந்து பிறந்து முதல் வருஷம் பர்த்டேலேருந்து இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணாமல் நாங்கள் இங்கே தான் வந்து
கொண்டாடிட்டு இருக்கோம். முதல்ல இங்கே தான் வருவோம், அதுக்கப்புறம் தான் எங்கே வேணாலும் போவோம். 2 பேரும் ஒரே நாள் தான் வருது பர்த்டேவும். அதனால எங்களுக்கு வந்து வேற எங்கே போகணுன்னாலும் இஷ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்கே தான் வருவோம். வந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக தான் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வேண்டிக்கிறது எல்லாமே எங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கு. என் பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கான், என் பொண்ணும் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இப்போ அடுத்தது அவங்களுக்கு கல்யாணத்துக்காக வந்துட்டு இருக்கோம். ஓகே. கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் கல்யாணம்லாம் எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் கல்யாணத்துக்காக. அவங்களுக்கும் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. வருஷம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வரோம். இந்த வருஷமும் வந்திருக்காங்க ஒருத்தர் குழந்தைக்காக. அவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க, கண்டிப்பாக குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நடக்குது. ஆடிப்புறத்தன்னைக்கு எல்லாருக்கும் வளையல் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய ஐதீகம். ஆடிப்புறத்தன்னைக்கு அம்பாளுக்கும் வளையல் சாத்திட்டு அதே வளையல் மாதிரி எடுத்து மாசமா இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுப்போம். பார்க்க போனா. ஓகே. முக்கியமா நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், திருமணமாகல, திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கியம் இருக்கு, பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆடிப்புறத்தன்னைக்கு உட்காந்துருந்தா நலங்கெல்லாம் விடுவோம். அதெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி பண்ணோன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குன்னு ஐதீகம். ஸ்ரீ கன்னியம்மன் உள்ளுரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் இன்று மிக உன்னதமான நன்னாள், ஆடிப்பூர திருநாள். இத்திருநாள் ஆண்டுதோறும் ஆலயத்தில் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்களுடைய சார்பாகவும் இந்த விழாவானது வெகு விமரிசையாக ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருநாள் நல்ல உன்னதமான நன்னாள். இந்த ஆலயத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகம் ஏற்படுறதுக்காக விசேஷமான பூஜைகள் செய்து, அதே போல கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு பூஜைகள் செய்தால் அது சீக்கிரமாக கல்யாணமும் குழந்தை பேரும் கிடைக்கின்றது. இந்த அம்மனை நம்ம பற்றி சொல்ல வேண்டுமானால் பல வருடங்களாக இந்த ஆலயம் 3000 ஆண்டுகளுக்கு நம்ம தம்பியை மாரி சொல்லியிருக்கார். அதே போல அவங்களுடைய இந்த கிராமத்தார்களெல்லாம் இந்த கோயிலை எடுத்து திருப்பணிகள் செய்து வெகு விமரிசையாக இந்த ஆலயத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆளுடைய தலைவர் இரா மகேந்திரன் சார் அவர்கள் இந்த கோயிலுக்காக மிக உன்னதமான அவரை உடல் உழைப்பையும் பொருள் உதவியும் செய்து இந்த கோயிலும் மேலும் மேலும் வளர்ச்சியடைய உறுதுணை புரிந்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஆலய நிர்வாகிகளும் அனைவரும் அவங்களுடைய சொந்த வீட்டில் கோயில் என்னென்ன செய்வார்களோ அவர்களும் அதே போல எல்லோரும் இந்த திருக்கோயிலுக்காக இந்த உடல் உழைப்பையும் பொருள் உதவியும் செய்து இந்த திருக்கோயிலை நடத்தி கொண்டு வருகிறார்கள்.